கேக்குதுங்களா? ஹலோ சார். முதலமைச்சர் தனிப்பிரிவு தானே அது? ஓகேங்க சார். சார் முதலமைச்சர் தனிப்பிரிவு அதிகாரி தானே? ஆமாம் சார். நீங்கள் அங்கே பேசி விட்டு விட்டு கேட்குது சார். சார் இப்போ கேட்குதுங்களா? சொல்லுங்கள் சார். ஹலோ. சார் அது யூஜிசிஆர்பி எழுதணுங்க. சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். இது வந்துங்க 10 வருஷமா நாங்கெல்லாம் வேக்கண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்க சார். போஸ்டிங்கு ரொம்ப கம்மியாக போடுறாங்க. ஓகேங்க சார். இது எப்படிங்க சார் பண்ணுறது? இது நாங்கள் பேசுகிறதெல்லாம் சிஎம் செல்லுக்கு போகுதுங்களா? கண்டிப்பாக போகுது சார். தன்னைக்கே அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் சார். சரிங்க சார். உங்கள் நேம் சார்? சார் இது இப்போ எங்களது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா பண்ணலையா? பண்ணுவோம். அது கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் சார். உங்கள் பேரும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபோன் நம்பரும் கொடுப்போம் சார். மேலே கேட்டால் அவங்க வந்து நாங்கள் எப்படி இதை செக் பண்ணுறது சார்? எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக இன்னைக்கு மட்டும் 200 பேர் கொடுத்துருக்காங்க சார். எங்கள் சைட்லேருந்து நோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் பேரும் உங்கள் ஃபோன் டிஸ்ட்ரிக்ட்டு உங்கள் ஃபோன் நம்பரும். சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து தகவல் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை சார், மறுவரைப்பு வரும். அந்த நியூஸ்லேருந்து சொல்லுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதான் சொல்கிறோம் நாங்கள். நம்ம சொல்கிறத கேளுங்க. சொல்லுங்கள் சார். இப்போ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா நாங்கள் அந்த நம்பர் வச்சு நாங்கள் என்ன பேசணும், நாங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு தெரியும். ஆமாம் சார். அதை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா இல்லைங்களா? சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் இது பண்ணல சார். மேலே கேட்டு வந்து உங்கள் பேரும் உங்கள் டிஸ்ட்ரிக்கும் ஃபோன் நம்பர் தான் கொடுப்போம் சார். அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா சார்? அது பார்க்க ரைட்டுங்க. இப்போ ரைட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இப்போ மனு கொடுக்குறேன். இப்போ ஒரு என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். ஓகே சார். இது எப்படி இதனுடைய ரிப்ளை வந்து இதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சார் உங்களுக்கு மெசேஜ் வரும் சார். ஃபோன் நம்பருக்கு நீ கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் சார். சார் நாங்களாம் ஒரு மாதமாக பண்ணிகிட்ருக்கோம். எந்த மெசேஜும் வர்றது கிடையாது. சார் உங்கள் மனு வந்து நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண, அதாவது மனுவாக பண்ணல சார். உங்கள் நம்பரு உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் மேல் அதிகாரிகிட்ட. சரிங்களா? அவங்க வந்து அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க, தெரிவிக்கிறாங்க. சார் இப்போ இது சம்பந்தமா நாம இப்போ உங்ககிட்ட பேசுறேன். ஆமாம் சார். இதனுடைய நான் பேசுனதுக்கு அந்த மனுக்கு என்ன பரிசீலனை பண்ணான்னா அது ஒரு நம்பர் கொடுப்பாங்க. மற்ற இடத்துலலாம் ஃபோன் பண்ணா இபிஎஸ் மற்றெல்லாம் பண்ணா கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் நம்பர் இதுங்க, இதை நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எதாக இருந்தாலும் சொல்லுங்க, இது மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ரைட்டுங்க நீங்கள் அந்த நம்பரை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆமாம் சார். இப்போ நான் பேசுறது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா இல்லைங்களா? கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர்லாம் இல்லை சார். அதாவது உங்கள் பேரும் டிஸ்ட்ரிக்கும் ஃபோன் நம்பரும் மூணுத்தையும் கொண்டு போய் எங்கள் மேல் அதிகாரிட்ட கொடுப்போம் சார். அவங்க வந்து பார்ப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க சார். அது இல்லாமல் ஐஏர் அதிகாரிகளுக்கு அனுப்புவாங்க. சரி சார், அனுப்புறதெல்லாம் ரைட்டு. இப்போ நான் சொன்ன அந்த ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இதனுடைய பதில் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சார் வெயிட் பண்ணுங்கள் சார். அதான் அவர்கிட்ட மறுவரைப்பு வரும். வெயிட் பண்ண உங்களுக்காக நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது யூஜி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுவாங்க. வேறு மறுவரைப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். அது மறு அறிப்பு வரட்டும் வராமல் போகட்டும், அதை பற்றி நான் கேட்கலைங்க. ஓகே சார். நாங்கள் இப்போ பேசுறது ஒரு கம்ப்ளைண்ட், நாம் பேசுறது என்னுடைய கோரிக்கை, அதுக்கு என்ன ரிப்ளை, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்கள் மேலதிகாரி கான்டாக்ட் பண்ணுவாங்க சார் உங்களை. சார் இது வரைக்கும் நாங்கள் ஒரு மாதம் சொல்லிட்டோம். எந்த மேலதிகாரி இது வரைக்கும் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல கிடையாது. அப்படிங்களா? அதனால தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என் கம்ப்ளைண்ட் நம்பர் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் சார். கண்டிப்பாக பண்ணுறோம் சார். வெயிட் பண்ணுங்க, அழைப்பில் காத்திருங்கள் சார்.
ஹலோ சார் இருக்கீங்களா சார்? சார் கேட்குதுங்க, சொல்லுங்க. சார் அழைப்பில் காத்திரம் நன்றி சார். சரிங்க சார். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? சார் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் சார். எங்கள் சைடு சஜஷன் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம், சரிங்களா? சார் நாங்கள் எதை வச்சு நாங்கள் பேசுறத நாங்கள் எப்படி உங்ககிட்ட பேசுறது நாங்கள் எப்படி திருப்பி கேட்க முடியும்? அதான் சார் எல்லாத்துக்கும் கோரிக்கையும் இருக்குது சார். எல்லாத்துக்கு பேரும் கோரிக்கை ரைட்டிங்க நீங்கள் அது மேலே கம்ப்ளைண்ட்டே ரிஜிஸ்டர் பண்ணுறது இல்லையாமே? நீங்கள் கால் சென்டரோட முடிச்சுக்கிறீங்களாமே? கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் ஒரு கம்ப்ளைண்ட், அது ஒரு நம்பருக்கு திருப்பி ரிட்டர்ன் எங்களுக்கு அனுப்புனதானே எங்களுக்கு தெரியும். புரியுது சார், எங்களுக்கும் புரியுது. உங்கள் கோரிக்கை எனக்கு புரியுது. கண்டிப்பாக நாங்களும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம் சார். நான் கேட்கறது கம்ப்ளைண்ட், நான் ஒரு கம்ப்ளைண்ட் தரேன் சிஎம் செல்லுக்கு, ஆமாம் சார். அதை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு நம்பர் நீங்கள் அனுப்பணும்ல எங்களுக்கு. ஆமாம் சார், அது வந்து மனுவாக இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்புவோம் சார், கண்டிப்பாக எல்லாத்துக்கும். இப்போ சரி மனுவாக இருந்தால் அனுப்புவீங்க. இப்போ வாய்ஸ் அப்போ பேசுகிறத இப்போ நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? சார் பண்ணுவோம் சார் நாங்கள். அது சார் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் 1/2 மணி நேரம் நான் கூட வெயிட் பண்ணுறேங்க. என்னுடைய கம்ப்ளைண்ட்டு நான் சொல்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே சார், வெயிட் பண்ணுங்கள் சார். ம் அழைப்பில் காத்துருங்க சார். ம் சரிங்க சார். நேம் சொல்லுங்கள் சார். சார் பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன். சொல்லுங்க சார், வேறு என்ன டீட்டெயில் ஒரு வேணும்? நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் கோரிக்கை என்ன சார்? சார் யூஜி டிஆர்பி நாங்கள் எக்ஸாம் எழுதிருக்குங்க. ஓகேங்க சார். 11 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஓகேங்க சார். 11 வருஷம் கழிச்சு 3000 போஸ்டிங் போடுறாங்க. ஓகேங்க சார். இவங்க தேர்தல் அறிக்கையில் திமுக அரசு, இப்போ இருக்க திமுக அரசு, அதாவது ஸ்டாலின் அரசு, தேர்தல் அறிக்கையில் 177. ஓகேங்க சார். நாங்கள் வந்தால் போஸ்டிங் போடுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க சார். வந்துட்டு 3 வருஷம் இதே சிஎம் எதிர்கட்சி அவங்க இருக்கும்போது, ஏடிஎம் இருக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் குரலை நெரிக்கிறது, ஆசிரியர்களை நரிக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆட்சி வந்தப்ப நாங்கள் போஸ்டிங் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க சார். அந்த டெட்டு பாஸ் பண்ணவங்கலாம் எக்ஸாம் எழுத தேவையில்லை, நாங்கள் நேரடியாக போஸ்டிங் போடுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க சார். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க, அதுலேயும் எழுதுகிறோம். ஓகேங்க சார். எழுதிட்டு இன்னைக்கு 3000 போஸ்டிங் தான் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 3000 போஸ்டிங் தான் சொல்கிறாங்க. ஓகேங்க சார். 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் சார், 11 வருஷம் சார். சார் 11 வருஷம். 11 வருஷமா? 11 வருஷமா 3000 பேர் தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்களா யூஜி டீச்சர், அதாவது 6 to 10 வரைக்கும் டீச்சரு 3000 பேர் தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்களா? ஓகே சார். எந்த மாவட்டம் சார் நீங்கள்? சார் நம்ம இப்போ கேட்குறது சொல்லுங்க, மீதி கேளுங்க, நான் மாவட்டம் அப்புறம் சொல்கிறேங்க. அது அந்த மாதிரி தகவல் எங்கிட்ட இல்லைங்க சார். சரிங்க, ஒரு 3000 பேர் தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்களா சார்? தெரியல, அது அந்த மாதிரி தகவல் எங்கள்கிட்ட இல்லைங்க சார். சரிங்க சார். என்னுடைய மாவட்டம் சேலம். சேலம். உங்கள் ஃபோன் நம்பர் சார்? 965 965 932 932 5050 5050. எந்த தாலுக்கா வரும் சார் நீங்கள்? எடப்பாடி தாலுக்காங்க. எடப்பாடி தாலுக்கா. ஓகே சார்.
அட்ரஸ் சொல்கிறீங்களா? சார் அதாவது சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுக்கா தான் சார் நீங்கள்? ஆமாங்க சார். ஓகே சார். சார் என்ன டீட்டெயில் உங்களுக்கு வேணும்? ஓகே சார். எங்கள் சைட்லேருந்து சொல்லிட்டு எடுத்துகிட்டு சொல்லிட்டோம் சரிங்களா? சார் ஓகே சார். எங்கள் சைட்லேருந்து தெரிவிக்கிறோம் சரிங்களா? சார் தெரிவிக்கிறது அதுதான் நம்ம கொஞ்சம் சொல்லணும், உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். இது நாங்கள் பேசுறதா சிஎம் நாலேஜுக்கு போகுதா இல்லைங்களா? தினைக்கும் அப்டேட் ஆகும் சார், டெய்லியும் அப்டேட் ஆகும். அப்லோட் ஆகுதுங்க. இப்போ நாங்கள் பேசுறது சிஎம் காதுக்கு அவரோட இதுக்கு பர்சனல் நம்பர் இது. ஓகே சார். இது அவருக்கு போகுதா இல்லைங்களா? சார் கண்டிப்பாக எங்கள் சேர்ந்து போகும் சார். சார் இப்போ நாங்கள் பேசும்போதே உங்களுக்கு வந்து வரும், உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். இது எத்தனை நாளில் நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பற்றி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஓகே சார். இது எத்தனை நாளில் எங்களுக்கு திருப்பி பதில் கொடுப்பீங்க நீங்கள்? சார் அதாவது வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். அதாவது எல்லா யூஜி டிஆர்பி எக்ஸாம் கோரிக்கையும் நாங்கள் வந்து இப்படி வாங்கிட்டு தான் சார் இருக்கோம். நாங்கள் வந்து கூப்பிடுவாங்க சரிங்களா? நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார். அதுதான் நான் கேட்குறேன், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேங்க. ஒரு 10 நாள், 5 நாள், ஒரு 3 மாதம்? அதாவது ஹையர் ஆஃபீஸர் தான் சொல்லுவாங்க, ஹையர் ஆஃபீஸர் தான் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க சார், அவங்களே கூப்பிடுவாங்க. சார் யாருமே கூப்பிடலைங்க, இது வரைக்கும் யாருமே கூப்பிடலைங்க. நாங்களாம் 2 மாசமா நாங்களாம் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதே மாதிரி ஃபோன் நம்பர் வாங்குறீங்க, டிஸ்ட்ரிக்ட் கேட்குறீங்க, மாவட்டம் கேட்குறீங்க, எல்லாமே கேட்குறீங்க. இல்லை ஆமாம் சார். எங்கள்கிட்ட இருந்து அதான் சார் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக அந்த வாங்கிடுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவாங்க சரிங்களா? சார் யாருமே உதவலை, அதனால தான் கேட்குறேங்க. சார் வெயிட் பண்ணுங்க, உதவுவாங்க. வெயிட் பண்ணுங்க சார், கண்டிப்பாக உங்களுக்கு. சார் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வரும்னு சொல்லுங்க. சார் எங்களால் எப்படி சார், நான் வெயிட் பண்ணுங்க சார் நீங்கள். அதுதான் சார் கேட்குறேன். எவ்வளோ நாள்? 5 நாளுக்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வரும், 7 நாளில் ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை ஒரு மாதம் 30 நாள் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. கூப்பிடுவாங்க சார், வெயிட் பண்ணுங்க சார். இதைத்தான் கேட்குறேங்க. அது நீங்கள் அங்கே ஒரு இதில் இருக்கீங்க, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லுங்க. ஒரு 30 நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணலாம். இது திறந்த நம்ம உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியும்? புரியுது சார். எங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிடுவாங்க, இல்லாட்டி உங்களை மறுவரைக்கும் வரும். சார் எப்போ கூப்பிடுவாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். எப்போ கூப்பிடுவீங்க? ஒரு 7 நாள் சொல்லுங்க, ஒரு 3 நாள் சொல்லுங்க, ஒரு 15 நாள் சொல்லுங்க, ஒரு 30 நாள் சொல்லுங்க. புரியுது சார், நீ வெயிட் பண்ணுங்க சார். கம்ப்ளைண்ட் நம்பர் அப்படியே நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல, இப்போ ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் நம்பர் பதிவு பண்ணீங்கல்ல சார்? நான் உங்களுக்கு டைப் பண்ணது கிரீவியஸ் டைப் பண்ணேன் சார். ஆனால் கிரீவியஸ் டைப் பண்ணல உங்களுக்காக. அது அந்த நம்பர் எனக்கு அனுப்புங்க. அவங்க கேட்டா அந்த நம்பர் கேட்குறாங்க. ஓகே சார். ஓகே சார். அந்த நம்பர் அனுப்புங்க. ஓகே சார். என் கம்ப்ளைண்ட் நம்பரு என்னன்னு அனுப்புங்க. ஓகே சார். வெயிட் பண்ணுங்க, உங்கள் கிரீவன்ஸ் டைப் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவோம் சரிங்களா? அனுப்புங்க, இந்த நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. நம்ம ஒரு கோர்ட்டுக்கே போனால் கூட நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாம் சார். அது எப்படி நாங்கள் போய் சொல்ல முடியும்? உங்ககிட்ட பேசுறது நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? புரியுது சார். எங்களுக்கும் எல்லாத்துக்கும் வரையும் இதான் சார் இருக்கு. நாங்களும் எங்கள் சைட்லேருந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கோம் சார் இருக்கோம். சார் நீங்கள் இப்போ இருக்கிறத கால் சென்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. வர்றது அப்படியே கேட்டு பண்ணுவோன்னு நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு விடுறீங்க. இல்லைங்க சார், அப்படிலாம் இல்லைங்க சார். எங்கள் சைட்லேருந்து நிறைய ஹெல்ப் சார் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். நான் இப்போ பேசுறது ஒரு நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஆமாம் சார். அந்த நம்பர் அனுப்புங்க. ஓகே சார். எங்கள் சைட்லேருந்து வெயிட் பண்ணுங்க, அனுப்பிச்சுடுவாங்க சார். அனுப்பிவிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் ஆனால் கூட நான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வரும். வெயிட் பண்ணுங்க, கட் பண்ண சார். நான் கட் பண்ண வேண்டியதில்லை. அந்த நம்பர் நான் பண்ண நம்பரை அனுப்பிவிடுங்க. எனக்குன்னு ஒரு இது பண்ணுவீங்கல்ல? ஓகே சார், புரியுது சார். எங்களுக்கு வரும், வெயிட் பண்ணுங்க சரிங்களா? சார் இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன்.